20 லட்சத்திற்கும் மேலான மாணவர்களுடைய கனவை சிதைக்கக்கூடிய அடிப்படையில் நீட் தேர்வுக்கான அந்த வினாத்தாள் என்பது லீக் அவுட் ஆச்சு. மீண்டும் தேர்வு என்று வருகிற போது பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியின் சார்பாக சோமன் வாங்சு 20 நாட்களுக்கு மேலே ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத்தில் தொடர்ந்தார். திடீரென்று மத்திய அரசாங்கம் காவல்துறை அவரை கைது செய்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடந்த 20ஆம் தேதி இளைஞர்களும் மாணவர்களும் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி என்பது ஏற்க அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் புறப்பட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறையினர், அந்த காக்கி உடையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த இளைஞர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கினாங்க. அதை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மன உளைச்சலை உருவாக்கும். அப்படி காவல்துறை தாக்கியதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்று சில பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும், நீட் தேர்வை ரத்து பண்ணணும். நீட் தேர்வு மீண்டும் நீட் தேர்வு என்று வருகிற போது மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தலா இழப்பீட்டு தொகை கொடுக்கணும். அமைச்சர் கேட்டுட்டு போனார், ஒன்றும் பதில் சொல்லலை. மீண்டும் போராட்டம் தொடருது. இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவாக எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3வது நாளாக அந்த போராட்டத்தில் இளைஞர்களும் மாணவர்களும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முந்தா நாள் அப்படி போராட்டத்துக்கு களத்திருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை கைது அண்ணனி கைது செய்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தர்ணா போராட்டம் வருகிற போது அவங்க மாணவர்கள் இளைஞர்களோ போராட்டத்தை நடத்திட்டோம், அதில் அரசுக்கு அதில் என்ன பிரச்சனை? இன்னைக்கு உதாரணமாக அப்படி கைது செய்து எங்கேயோ மண்டபத்தில் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறாங்க. டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த போராட்டத்தை ஆதரித்த தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் கல்லூரிகளில், பள்ளிகளில் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பாக சென்னையில் திருவெற்றியூரில், ஆர்கே நகரில், பெரம்பூரில், கோவை, மதுரை, கடலூர், தஞ்சாவூர் போன்ற நகரங்களில் கல்லூரி வளாகத்துக்குள்ள கிளாஸஸை பாய்காட் பண்ணி வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை வளாகத்துக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே கல்லூரி வளாகத்துக்குள்ளே, பள்ளி வளாகத்தில் போலீஸ் போக மாட்டாங்க. ஆனால் இந்த முறை வளாகத்துக்குள்ளே போலீஸ் அந்த மாணவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமைதியான முறையில் இளைஞர்கள் சென்னை மாநகரத்தில் மற்ற இடங்களில் போராடுகிற போது அவர்களை கைது செய்தது ஜனநாயக விரோதமானது. கல்வி நிலைய வளாகத்திற்குள்ளே போய் அவங்களுக்கு கைது செய்வது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது போராடக்கூடிய உரிமையை ஒடுக்கிற மாதிரி ஆயிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு, அந்த கட்சி கொள்கை பூர்வமாக நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. கொள்கை பூர்வமாக நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய தாவேக அரசு, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட இருக்கு, அந்த அரசு அந்த அகில இந்திய அளவில் டெல்லியில நீட் தேர்வு கூடாது, மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய, நடக்கக்கூடிய போராட்டத்தை அதிகாரபூர்வமா ஆதரிச்சே ஒன்றும் பேசல, ரொம்ப தாமதமாக அறிக்கை விட்டுருக்கிறாங்க. சரி, நீங்க தாவேக கட்சி ஏற்றுக்கொண்ட கோரிக்கை, தாவேக அரசு வலியுறுத்தக்கூடிய நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தக்கூடிய அந்த கோரிக்கை, அதை ஆதரித்து போராட்டம் நடைபெறுகிற போது அது ஒடுக்குவதற்கு, அந்த குரலை நெரிப்பதற்கு காவல்துறை பயன்படுத்தக்கூடாது. அப்படி காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட தான் காவல்துறை இருக்கிறது. அவர் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். அப்ப ஜனநாயக பூர்வமாக மத்திய அரசாங்கம் அதனுடைய நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகிற போது, அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தமிழ்நாடு காவல்துறை முயற்சி எடுக்கிற போது, மத்திய அரசாங்கத்தின் நீட் தேர்வு அந்த கல்விக் கொள்கையை மாநில அரசாங்கம், தமிழ்நாடு தாவேக அரசாங்கம் ஆதரிக்கிற மாதிரி ஆகிவிடாதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் மீண்டும் மாநில அரசாங்கத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுதலை செய்யணும், அவர்கள் போராட்டத்தை அனுமதிக்கணும். மத்திய அமைச்சர் அந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், மாநில அரசு உட்பட வலியுறுத்த வேணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இன்னைக்கு டெல்லியில உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட மனு போட்டிருக்கிறாங்க. காட்டு முன்னாடித்தனமா இளைஞர்களை அடிச்சிருக்கிறாங்க போலீஸ், பல பேர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க, டேர் கேஸ் அடிச்சிருக்காங்க. என்ன தகவல் வருதுன்னா, அந்த டேர் கேஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்பைரியான காலாவதியான அந்த டேர் கேஸ் அடிச்சா கூட தகவல் வந்துட்டு. அப்படிப்பட்ட காட்டு முன்னாடித்தனமா கடுமையான அந்த அடக்குமுறையை அதை கண்டிக்கணும், காட்டு முன்னாடி காவல்துறை நடவடிக்கை தடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க வழக்கறிஞர்கள். நான் வேதனையோட சொல்றேன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுல இல்ல இந்த வீடியோ எல்லாம் பார்க்க நேரங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன், போராடக்கூடிய இளைஞர்களை காக்குரோச்சுன்னு கண்டிக்கிறதுக்கு நேரம் இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போலீஸ் அவர்களை தாக்குகிற போது போலீஸாக தடுத்து நிறுத்துவதற்கு கண்டிக்க வேண்டும் என்று
மனு போட்டா அந்த மனு போட்ட வழக்கறிஞர்கள் வந்து இங்க பாருங்க போலீஸ் அடிக்கிற வீடியோ இருக்குன்னு சொன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் சொல்லி நான் வேதியோடு சொல்லுகிறேன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக டெல்லியில் நடக்கக்கூடிய இளைஞருடைய போராட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. காவல்துறை அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வலியுறுத்துறேன்.